அப்படி யாருமா இந்த வெர்சிலின் அவர்கள்? சொல்றேன்னா கேளுங்க. முதலாவதாக அர்ப்பணிக்கப்பட்ட சிறுவன் சாமுவேல். யாரு? நம்ம ஏலி தாத்தா வளர்த்தாரு அந்த சாமுவேலா? ஆமாண்ணா. ரமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு எல்கானா என்று பெயர். அவருக்கு 2 மனைவிகள். ஒருவர் அன்னாள், மற்றவர் பெனினாள். என்னது 2 மனைவிகளா? இந்த காலத்துல ஒருத்தர் வச்சிருக்கதே பெரிய விஷயமா? அப்பதான் அப்படிதான்னா. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. பெனினாளுக்கோ குழந்தைகள் இருந்தன. பெனினாள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாததால் அன்னாளை கடினமாக பேசுவார். நொந்து மனவேதனை அடையும்படி செய்வார். அன்னாள் தனக்கு குழந்தை இல்லாததை நினைத்து அழுது ஏங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார். எல்கானா வருடந்தோறும் சீலோவிலே சென்று கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தருக்கு பலியிடவும் வருடந்தோறும் செல்வார். பலியிடும் பொருட்களில் இரட்டிப்பான பங்கை அன்னாளுக்கு கொடுப்பார். காரணம், எல்கானா அன்னாளை அதிகமாக நேசித்ததினால் அப்படி செய்தார். ஆனால் பெனினாள் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செஞ்சாங்க நீயே சொல்லிடமா? நாம் பாடியே காட்டுறோம். எப்படிமா சொன்னாரு? பாடுறோம்னா கேளுங்க. Thank you.
அதையும் பாடியே காமிச்சிடலாமா? நீயே எல்லாருக்குமே பாடி காமிக்கணுமா?
பாடியே காமிச்சிடலாம் எல்லாருக்கும். கர்த்தர் சாமுவேல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். சாமுவேல் ஏலியிடம் சென்று ஏன் என்னை அழைத்தீர்கள் என்றார். ஏலி கர்த்தர் சிறுவனை அழைக்கிறார் என அறிந்து இனி அழைத்தால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்டேன் என்று சொல் என்றார். திரும்ப அழைத்த சத்தம் கேட்டதும் சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். கடவுள் ஏலியின் பிள்ளைகள் மிகவும் கொல்லாதவர்கள், அவர்களை அழித்து போகிறேன் என்று கூறினார். இந்த சாமுவேல் தன் தாயின் சொல் கேட்டு ஆலய பணிகளை செய்து வந்ததால் இஸ்ரவேலின் பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். நாமும் இந்த சாமுவேலை போல அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து ஆலய பணிகளிலேயும் ஊழியங்களிலேயும் நம்மை அர்ப்பணிப்போம். நாமும் நம்ம சாமுவேல் மாதிரி கர்த்தர் இடத்துல கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொல்றதை கேட்டு கர்த்தருக்காக நம்ம நினைச்சுப்போமா? திருச்சபையில் இருக்க எல்லாருமே ஆண்டவருக்காக ஆண்டவர் இடத்துல வந்து இந்த மாதிரி கூட இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அதனால நாம இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணிப்போம். என்னமா ஜோனா, ஏதோ நிறைய பேரை பத்தி சொல்லுன்னு பார்த்தா ஒருத்தரை பத்தி சொல்லி முடிச்சுட்ட, அவ்வளவுதான் இருக்கா? இல்ல, நான் இருக்கு இன்னும் சொல்றேன் கேளுங்க. இரண்டாவதாக ஒரு நபரை பற்றி பார்ப்போம். ஆண்டவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட மோசே. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் பலுகி பெருகினார்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜா தன் மக்களை நோக்கி, நம்மை விட இவர்கள் அதிகமானவர்களும் பலமிக்கவர்களுமாய் இருக்கிறார்கள், இவர்களை இப்படி விட்டுவிடக் கூடாது என்று இவர்களை கடினமாய் நடத்தினார். பல கடினமான வேலைகளை செய்ய வைத்தார். ஆனாலும் அவர்கள் மிகுதியாய் கல்வி செலுத்தினார்கள். ஆகவே அந்த அரசர் இஸ்ரவேலருக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டார். ஆனால் மருத்துவச்சிகள் கட்டளைக்கு பயந்ததினால் அந்த காரியத்தை செய்ய முன்வரவில்லை. எனவே அரசர் பிறக்கும் ஆண் குழந்தைகளை நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த நேரத்தில் லேவியின் குடும்பத்தில் அம்ராம் யோகபேத் தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அந்த தாய் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அதையும் நம்ம எல்லாருக்குமே பாடியே காமிச்சிடலாமா? Thank you.
அனுப்பிச்சாங்க? பார்வோனா கேளுங்க. எப்படிமா? அதை நீயே சொல்லின. அதையும் நம்ம பாடியே காமிச்சிடலாம் எல்லாருக்கும்.
மோசே சிறு வயதிலே கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லும் நல்லதொரு தலைவனாக உருவாக்கினார். மோசே கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தார். கடவுள் மூலம் கட்டளைகளை பெற்று இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய தலைவனாக இன்றும் போற்றி புகழப்படுகிறார். கடவுளால் அழைக்கப்பட்ட தலைவனாக திகழ்ந்தார். நாமும் இந்த மோசேயை போன்று கடவுளால் அழைக்கப்பட்டவர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் சிறு வயது முதலே அவரது திருப்பணிகளை செய்ய முன்வருவோமா? நாமும் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருமே கடவுளால் அழைக்கப்பட்டாங்க. அதனால தான் நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கோம். நம்மளை நாமளே கடவுளுக்கு அர்ப்பணிப்போமா? அண்ணே நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? அங்கே இருக்க நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? என்னம்மா நான் 2 பேரை பற்றி தான் சொல்கிறேன். இதுக்கு ஸ்டேஜ் பேனர் எல்லாம் மூணாவது யாருமே இல்லையா? இருக்காங்கண்ணா. மூன்றாவதாக ஒரு சிறுவன், பகிர்தல் பண்பு கொண்ட சிறுவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி தம்முடைய சீடர்களுடன் கூட இருந்தார். அவர் உட்கார்ந்த இடத்தில் திரளான மக்கள் வந்தார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். அவருடைய வார்த்தைகள் கேட்பதற்கு இனிமையாகவும் வாழ்வுக்கு பிரயோஜனமாக அமைவதாகவும் காணப்பட்டது. எனவே ஏராளமானவர்கள் வந்திருந்தார்கள். நேரம் போனதே தெரியவில்லை. திரளான ஜனங்களை கண்டு இயேசு தம்முடைய சீடர்களிடத்தில் இவர்களை பசியாய் அனுப்பாமல் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார். அதை கேட்ட சீடர்களான பிலிப்பும் அந்திரேயாவும் இப்படியாக கூறினார்கள். எப்படியாக கூறினாங்க? நம்ம எல்லாருமே பாடியே காமிச்சிடலாம். திரளான ஜனங்கள் நடுவில் ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவனிடம் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அதை அவன் சிரித்த முகத்துடன் கொடுத்தான். சீஷர்கள் அதை வாங்கினார்கள். இது அனைவருக்கும் போதாதே என்றார்கள். இயேசு சீடர்களை பார்த்து, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுதியான இடமாகவும் புல்லுள்ளதாகவும் இருந்தது. அனைவர் இருக்கிற இடமாக உள்ளதால் அனைவரும் உட்கார்ந்தனர். இயேசு அப்பத்தை எடுத்து என்ன கூறினார் என்றால், அதையும் நம்ம பாடியே சொல்லிடலாம்.